ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பக்ரீத் லஞ்ச் மெனு தாங்க பார்க்க போகிறோம். வெட்டிங் ஸ்டைல் மட்டன் பிரியாணி வித் குட்டி குட்டி சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் டிப்ஸோட, அப்படியே கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டோட. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பெருநாள் இருந்தாலும் சரி, வேறு என்ன ஸ்பெஷல் அக்கேஷனாக இருந்தாலும் சரி, நமக்கு பெரிய வேலையாக தெரிகிறது இந்த வெங்காயம் அரிகிறது தான். அதனால் காலையில் எந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை ஃபுட் ப்ராசஸரில் போட்டு ஒரு டப்பி நிறைய எடுத்து வச்சுட்டா நிம்மதியாக இருக்கும். ஃபஸ்ட்டு தால்ச்சாக்கு பருப்பு வேக போட்டுடலாம். 1 கப் துவரம் பருப்புக்கு 1/4 கப் கடலைப்பருப்பு, ரெண்டையும் நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுட்டு வேக போட்டுருங்க. பருப்பு வெந்தோன்னா கடைஞ்சி விட்டு காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கேரட்டு, கத்திரிக்காய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 ஸ்பூன் தயிர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தால்ச்சாக்கு பருப்பு ஃபுல்லாக மசியணும்னு ஒன்றும் இல்லை. கடலைப்பருப்பு அங்கங்கே 1-2 நின்றாலும் நல்லா தான் இருக்கும். ஸ்க்ரீனில் தெரிகிற மசாலா பவுடர்ஸ்லாம் எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி காய் வேகிற அளவுக்கு 2 விசில் விட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எப்போவுமே பிரியாணி பண்ணும்போது லாஸ்ட்லேருந்து தான் வரணும். ஃபஸ்ட்டு மேரினேஷன், அப்புறம் தால்ச்சா, அதுக்கப்புறம் ஸ்வீட்டு, லாஸ்ட்டாக தான் பிரியாணி பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ தால்ச்சாக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நெய்யில் போட்டு வதக்கி தால்ச்சாவில் ஊற்றிடுங்க. கடைசியாக ஒரு மாங்காய், மல்லி புதினா போட்டு இறக்கிட்டிங்கன்னா அந்த ஹீட்லேயே மாங்காய் வெந்துடும். அவ்வளோதாங்க, தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு மாங்காய் புளிப்பான மாங்காய் இருந்தால் எலுமிச்சம்பழம் சேர்க்க தேவையில்லை. சப்போஸ் மாங்காய் புளிப்பாக இல்லைன்னா கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. மூடி வச்சா சாப்பிட்றதுக்குள்ளே எப்படியும் கொஞ்சம் திக்காயிரும். நெக்ஸ்ட்டு ஃபீர்னி கஞ்சி பண்ணுறதுக்கு ஒரு குட்டி கப்பில் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் அதை ட்ரை பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சாலும் ஓகே, இல்லைனா இந்த வடித்தட்டிலேயே வச்சு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கூட அப்படியே இந்த ஈரம்லாம் ட்ரை ஆயிரும். ஈரம்லாம் போனதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ரவை பதத்துக்கு இருக்கணும். 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச மிக்ஸ் அதில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. 2 ஏலக்காய் போட்டு தேவையான அளவு சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா அரிசிங்கிறதுனால அடியில் அடி பிடிச்சிரும். பால்லே இந்த அரிசி நல்லா வெந்து திக்காகி வரும். உங்களுக்கு மில்க் மேட் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணிங்கன்னா நல்லா விருந்தில் சாப்பிட்ற மாதிரி ஃபீர்னி ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். என்கிட்ட பாதாம் கீர் மிக்ஸ் இருந்துச்சுன்னு 1 ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். வீட்டு நெய் 2 ஸ்பூன் போட்டு முந்திரி, திராட்சைலாம் போட்டு தாளித்து இதில் கொட்டிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வெட்டிங் ஸ்டைல் ஃபீர்னி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த கஞ்சியும் அப்படி தாங்க, ஆற நல்லா திக்காயிரும். உங்களுக்கு வேணும்னா சர்வ் பண்ணும்போது சூடாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். க்ளீன் பண்ண சிக்கனில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கலர் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கட்டி தயிர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு மறந்துட்டேன். இதை ஒரு 1/2 hour to 1 hour மேரினேட் பண்ண வச்சுருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும். சீக்ரெட் டிப் இதாங்க, வறுக்க போகிறதுக்கு முன்னாடி தான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணோம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சாகியாயிரும். நீங்கள் எண்ணெய் சட்டியை வச்சு சூடு ஏற்றுனதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் சிக்கன் பீசஸ்லாம் ஆட் பண்ணி 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு மட்டன் வேக போட்டுடலாம். ஒரு குக்கரில் 1/2 kg மட்டன், உப்புத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தண்ணி ஊற்றி 5-6 விசில் விட்டு மட்டன் வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பிரியாணி பாட் எடுத்து எண்ணெய் ஊற்றி பட்டை, ஏலக்காய், கிராம்பு, 3 வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் கலர் நல்லா மாறி வரணும். கோல்டன் ப்ரௌன் ஆனால் கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் நமக்கு அது வரைக்கும் பொறுமை கிடையாது. ஓரளவு வதங்கணுன்னா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டாச்சு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி மல்லி புதினா போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 2-3 பச்சை மிளகா போட்டு 3 பழுத்த தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. தக்காளி நல்லா கொலைய வேகணும். கொஞ்ச நேரத்தில் தக்காளி நல்லா வெந்துடும். அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணலாம். 10 ஏலக்காய், 10 கிராம்பு, 2 இன்ச் பட்டையை போட்டு நல்லா மிக்சியில் தூள் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம அரைச்ச பட்டை, ஏலக்காய், கிராம்பு தூளை மட்டும்தான் இதுக்கு போடணும். வேறு பிரியாணி மசாலாவோ கரம் மசாலாவோ எந்த விதமான மசாலா பவுடர்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. இதான் இந்த பிரியாணியோட சீக்ரெட் மசாலா. அடுத்து ஒரு 300 கிராம் தயிர் ஆட் பண்ணி நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட தயிர் நல்லா மிக்ஸ் ஆகி கொதிச்சு வரணும், இல்லைன்னா அங்கங்கே திரியாக நிற்கும்.
நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வேக வச்ச மட்டன் மசாலாவோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வைங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா அந்த மட்டன் உள்ள ஏறும். இப்போ இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். 10 பாதாம் பருப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த மசாலாவோட ஊற்றிடுங்க. இது பிரியாணிக்கு ஒரு ரிச் டேஸ்ட்டையும் நல்ல ஒரு சாஃப்ட்னஸையும் கொடுக்கும். இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சு, தண்ணி ஆட் பண்ணிடலாம். பாஸ்மதி அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. இது மசாலாவோட சேர்த்து நம்ம கணக்கு பண்ணிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோன்னா 2 எலுமிச்சம்பழத்தோட சாறை ஊற்றி அரிசியை போட்டுருங்க. பாஸ்மதி அரிசிங்கிறதுனால போட்டு ரொம்பலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக அடியில் 2 திருப்பு திருப்பிட்டு மேலே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மேலே ஃபாயில் பேப்பர் போட்டு மூடி வச்சு தம்மில் வச்சுருங்க. ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். 1/2 hour கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான முஸ்லீம் வெட்டிங் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த கலர், அந்த அரோமா, அந்த டேஸ்ட் எல்லாமே நீங்கள் எக்ஸாக்ட் வெட்டிங் ரிசப்ஷனில் சாப்பிட்டா மாதிரியே இருக்கும். வர ஃப்ரைடே சண்டேஸில் இல்லை உங்கள் வீட்டு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சொன்ன சீக்ரெட் டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு அட்டகாசமான பிரியாணிக்கு நான் கேரண்டிங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, என் பொண்ணு வேற கேட்டுக்கிட்டே இருக்கா, அம்மா ஏம்மா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல மாட்டேங்கிறீங்க, லைக் கமெண்ட்லாம் பண்ண சொல்லுங்கம்மா, நம்ம புது சேனல் தானம்மா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து அதையும் பண்ணி விட்டு போங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வரேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஹோம் குயின்.